முதலாவது முதற்கட்டமான இந்த 4 கேள்விகள் ஒயிட் போர்டில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 4 கேள்விகளில் எழுதிக் கொள்ளுங்க. உணவுச் சங்கிலியில் இணைப்புகளால் கருதப்படுபவை யாது? உணவுச் சங்கிலியில் இணைப்புகளாக கருதப்படுபவை யாது? உணவுச் சங்கிலியின் ஆரம்பத்தில் அமைந்து காணப்படும் அங்கி எது? உணவுச் சங்கிலியின் ஆரம்பத்தில் அமைந்து காணப்படும் அங்கி எது? அது எப்பெயர் கொண்டு அழைக்கப்படும்? அடுத்த கேள்வி, 4 இணைப்பு கொண்ட 3 உணவுச் சங்கிலிகள் தருக. 4 இணைப்பு கொண்ட 3 உணவுச் சங்கிலிகள் தருக. அடுத்த வினா, உணவுச் சங்கிலியில் உள்ள அங்கிகளை பெயரிடுக. உணவுச் சங்கிலியில் உள்ள அங்கிகளை பெயரிடுக. வினாக்கள் எழுதிட்டீங்களா? ரைட், நாங்கள் ஒவ்வொரு வினாவாக பார்த்து வருவோம். இந்த பாடம் முன்னர் படித்திருப்பீங்க, அப்படித்தானே? ரைட், படித்திருந்தா இந்த வினாக்களுக்கு உங்களால் எப்படி செல்ல முடியுமா? ரைட், ஒவ்வொரு ஆக்கள் விடை செல்லலாம் என்று பாருங்க. உணவுச் சங்கிலியில் இணைப்புகளாக கருதப்படுபவை யாவை? உணவுச் சங்கிலியில் இணைப்புகளாக கருதப்படுபவை யாவை? ரைட், ஓகே. இதில் பாருங்க, உணவுச் சங்கிலியில் நாங்கள் எடுத்தோம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பச்சை தாவரத்திலிருந்து விலங்குகளின் ஊடாக உணவு மூலம் சக்தி கடத்தப்படுவதை காட்டும் சங்கிலி அமைப்பு உணவுச் சங்கிலின்னு பார்த்தோம். ஆரம்பத்தில் பச்சை தாவரம் வரும். இங்கே தரப்படுகிறது ஒரு உணவுச் சங்கிலி தரப்படுகிறது. பச்சை தாவரம் நெல். இந்த நெல்லிலிருந்து இந்த விலங்குகளின் ஊடாக உணவு மூலம் சக்தி கடத்தலை காட்டுகின்ற சங்கிலி அமைப்பு. ஒரு நிமிடம் வெயிட் பண்ணிக்கிறீங்க, ஒரு நிமிடம் பிரிங்க வாருங்க. இங்கே ஒரு உணவுச் சங்கிலி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதில் எத்தனை இணைப்புகள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? எத்தனை இணைப்புகள் இருப்பதாக கருதுகிறீர்கள்? இணைப்பு என்றால் என்ன என்பதுதான் இந்த கேள்வி. பாருங்க, இதில் இணைப்புகளாக கருதுகிறது இந்த உணவுச் சங்கிலியில் உள்ள அங்கிகளை.
இந்த உணவுச் சங்கிலியில் இருக்கிற அங்கிகள் தான் இணைப்புக்கள். இந்த உணவுச் சங்கிலியில் 4 அங்கிகள் காணப்படுகிறது. நெல், கோழி, பூனை, புலி ஆகிய 4 அங்கிகள் இருக்கிறதால இந்த உணவுச் சங்கிலியானது 4 இணைப்புகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அங்கியும் ஒவ்வொரு இணைப்புகளாக கருதப்படும். ஒவ்வொரு அங்கியும் ஒவ்வொரு இணைப்புகளாக கருதப்படும். ஆகவே இந்த உணவுச் சங்கிலி 4 இணைப்புகளை கொண்டது. நான்கு இணைப்புகளை கொண்டதாக காணப்படுகிறது. ஆகவே இணைப்புகள் என்பது உணவுச் சங்கிலியில் காணப்படும் அங்கிகளை இணைப்புகளாக கருதப்படும். ஒரு உணவுச் சங்கிலியில் உள்ள அங்கிகள் இணைப்புகளாக கருதப்படும். அப்ப இணைப்புகள் என்பது ஒரு உணவுச் சங்கிலியில் உள்ள அங்கிகள் இணைப்புகள் என்று சொல்லப்படும். ஒரு உணவுச் சங்கிலியில எத்தனை அங்கி வருதுன்னு நீ பார்க்கிறேன். 1, 2, 3, 4. இந்த உணவுச் சங்கிலியானது 4 இணைப்புகளை கொண்டுள்ளது. அப்ப விட எழுதுவதற்கு உணவுச் சங்கிலியில் உள்ள ஒவ்வொரு அங்கியும் இணைப்புகளாக கருதப்படும். உணவுச் சங்கிலியில் உள்ள ஒவ்வொரு அங்கியும் இணைப்புகளாக கருதப்படும். இந்த கேள்விக்கு வினாவில் ஒரு பாருங்க. உணவுச் சங்கிலியில் இணைப்புகளாக கருதப்படுபவை யாது? உணவுச் சங்கிலியில் உள்ள ஒவ்வொரு அங்கியும் இணைப்புகளாக கருதப்படும். அடுத்த பின்னா உணவுச் சங்கிலியோடின் ஆரம்பத்தில் அமைந்து காணப்படும் அங்கியது அது எவ்வாறு அழைக்கப்படும்? ஒரு உணவுச் சங்கிலி நாங்கள் ஆரம்பத்தில் காட்டினோம். இது ஒரு உணவுச் சங்கிலி. நெல்லை கோழி சாப்பிடுகிறது, கோழியை மனிதன் சாப்பிடுகிறார். எனவே இந்த உணவுச் சங்கிலியில் எத்தனை இணைப்புகள் இருக்கிறது? எத்தனை இணைப்புகள் காணப்படுகிறது? நெல் 1, கோழி 2, மனிதன் 3 அங்கிகள் காணப்படுகிறதால் இந்த உணவுச் சங்கிலியானது 3 இணைப்புகளை கொண்டுள்ளது. இந்த உணவுச் சங்கிலியானது 3 அங்கிகளை கொண்டிருப்பதனால் 3 இணைப்புகளை கொண்ட அங்கிகள் எனப்படுகிறது. 3 இணைப்புகளை கொண்ட உணவுச் சங்கிலி. இந்த உணவுச் சங்கிலியின் ஆரம்பம் என்பது இதுதான். இந்த ஆரம்பத்தில் காணப்படுவது அங்கியது. நெல் என்பது விலங்கா தாவரமாகும். அவ்வாறு பார்த்தீங்கன்னா அது ஒரு தாவரம். எந்த ஒரு உணவுச் சங்கிலியாக இருந்தாலும் அவை பச்சை தாவரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எந்த ஒரு உணவுச் சங்கிலியாக இருந்தாலும் அவை பச்சை தாவரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எனவே சூழலில் உணவை தொகுக்கின்ற அங்கி பச்சை தாவரங்கள். சூழலில் உணவை தொகுக்கின்ற அங்கி பச்சை தாவரங்கள். பச்சை தாவரங்களில் இருந்துதான் உலகில் அனைத்து அங்கிகளுக்கும் உணவு கிடைக்கிறது. எனவே பச்சை தாவரம் தான் ஆரம்பத்தில் அமையும். உணவுச் சங்கிலியோட ஆரம்பத்தில் அமைந்து காணப்படுவது பச்சை தாவரங்கள்.
இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விசேட பெயர் ஒன்று வழங்கப்படும். உற்பத்தியாக்கி ஒரு உணவுச் சங்கிலி ஒன்று ஆரம்பத்தில் அமைந்து காணப்படுவது பச்சை தாவரம். அந்த பச்சை தாவரம் அழைக்கப்படுகிற பேர் என்னன்னு சொன்னால் உற்பத்தியாக்கி. ஏன் அவர் உற்பத்தியாக்கி அழைக்கப்படுகிறது பாருங்க. சூழல வாழ்ந்த சகல அங்கிகளுக்கும் உணவை உற்பத்தி செய்து வழங்குவதனால் அவை உற்பத்தியாக்கி என அழைக்கப்படுகிறது. உணவுச் சங்கிலியின் ஆரம்பத்தில் அமைந்து காணப்படும் அங்கி பச்சை தாவரம். ஏன் பச்சை தாவரம் உற்பத்தியாக்கி என அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் அவை சூழல் அங்கிகளுக்கு உணவை தொகுத்து உணவை உற்பத்தி செய்து வழங்குவதனால் உற்பத்தியாக்கி என அழைக்கப்படுகிறது. எனவே பச்சை தாவரங்கள் உற்பத்தியாக்கி என அழைக்கப்படும். அடுத்த இரண்டாவது வினாவின்படி பச்சை தாவரம் உணவுச் சங்கிலி ஒன்றின் ஆரம்பத்தில் அமைந்து காணப்படுது பச்சை தாவரம். அவை எவ்வாறு அழைக்கப்படும்? உற்பத்தியாக்கி. ஏன் உற்பத்தியாக்கி என்று சொல்வதற்கு சொன்னால் ஏன் உற்பத்தியாக்கி என்று அழைக்கிறோம் சொன்னால் எல்லா அங்கியருக்கும் தேவையான உணவை சுயமாக உற்பத்தி செய்து வழங்குவதனால் அவை உற்பத்தியாக்கி என அழைக்கப்படுகிறது. அப்ப விடையளிக்கிறோம் பச்சை தாவரம் உற்பத்தியாக்கி. பச்சை தாவரம் விடை. அது ஏன் எப்பேர் கொண்டு அழைக்கப்படுகின்றதற்கான காரணம் உற்பத்தியாக்கி. உற்பத்தியாக்கி போட்டீங்கன்னா பிராக்கெட் எழுதி கொள்ளுங்க. சுயமாக உணவை உற்பத்தி செய்து எல்லா அங்கிகளுக்கும் வழங்குவதால் சில நேரம் உங்களோட கேட்கலாம், தாவரங்கள் ஏன் உற்பத்தியாக்கி என அழைக்கப்படுகிறது? சுயமாக உணவை உற்பத்தி செய்து எல்லா அங்கிகளுக்கும் வழங்குவதால். இதையும் உற்பத்தியாக்கி பக்கத்தில் பிராக்கெட் எழுதிக்கொள்ளும். சுயமாக உணவை உற்பத்தி செய்து எல்லா அங்கிகளுக்கும் வழங்குவதால் அவை உற்பத்தியாக்கி என அழைக்கப்படுகிறது. மூன்றாவது வினா, நான்கு இணைப்பு கொண்ட உணவுச் சங்கிலிகள் 3 தருக. 4 இணைப்பு கொண்ட உணவுச் சங்கிலிகள் 3 தருக. இந்த உணவுச் சங்கிலியில நீங்க முதலாவது கவனிக்க வேண்டிய இணைப்பு என்றால் என்னன்னு தெரியும். இணைப்பு என்பது அந்த உணவுச் சங்கிலியில் வார அங்கிகள் எண்ணிக்கை. ஒவ்வொரு இணைப்பும் ஒவ்வொரு அங்கியாக கருதப்படும். பச்சை தாவரம் ஒரு இணைப்பு,
அது இன்னொரு அங்கி ஒரு இணைப்பு, அதனை பிடித்து சாப்பிட்ற அங்கி மற்றும் ஒரு இணைப்பு என்று சொல்லி அந்த உணவு சங்கிலியில் வருகின்ற அங்கிகள் இணைப்புகளாக கருதப்படும். எனவே இங்கு 4 இணைப்புகள், இங்கு 4 இணைப்புகள் கேட்கப்பட்டுள்ளதால் இந்த உணவு சங்கிலியில் 4 அங்கிகள் வர வேண்டும், 4 அங்கிகள் வர வேண்டும். எனவே இதில் 4 அங்கிகளை கொண்ட உணவு சங்கிலிகள் 3 நீங்கள் குறிப்பிட வேண்டும். சூழலில் ஒரு உணவு சங்கிலி காட்டப்படுகிறது. நெல்லை பூச்சி சாப்பிடும், பூச்சியை தவளை சாப்பிடும், தவளையை பாம்பு சாப்பிடும். உணவாக்கி கொள்வது, இந்த உணவை உணவாக்கி கொள்வது அம்புக்குறி தலை மூலம் பிடித்து காட்டப்படும். அம்புக்குறி தலை இதை உணவாக்குகிறது, நெல்லை உணவாக்குகிறது அந்த பூச்சி. அம்புக்குறி தலை காட்டுவது உணவாக்கி கொள்ளும் அங்கி. பூச்சியை உணவாக்கி கொள்வது யார் என்றால் தவளை, அந்த அம்புக்குறி தலை மூலம் காட்டப்படும். தவளையை உணவாக்கிக் கொள்வது பாம்பு, இந்த அம்புக்குறி தலை மூலம் காட்டப்படும். ஆகவே இங்கு நெல்லோர் அங்கி, பூச்சியோர் அங்கி, தவளை, பாம்பு 4 அங்கிகள் வருவதனால் இது 4 இணைப்புகளை கொண்ட அங்கிகளா, 4 இணைப்புகளை கொண்ட உணவு சங்கிலி. 4 அங்கிகள் வருவதனால் இவை 4 இணைப்புகளை கொண்ட உணவு சங்கிலியாக கருதப்படுகிறது. என்றால் தாவரம், நத்தை, செண்பகம், காடுகள் இதிலும் 4 அங்கிகள் வருவதனால் இவை 4 இணைப்புகளை கொண்ட உணவு சங்கிலி ஆகும். கொய்யாப்பழம் என்ற ஒரு தாவரம் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா உணவு சங்கிலியும் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை தாவரம், நெல் பச்சை தாவரம், தாவரம் கொய்யாப்பழம், கொய்யாப்பழம் என்பது ஒரு தாவரம், பச்சை தாவரங்கள் ஆரம்பத்தில் வரும். அதுக்கு அடுத்ததாக மாறுதெல்லாம் பிரபோசனி அங்கிகள், அணில், பாம்பு, களை பிரபோசனி அங்கிகளாக காணப்படும். இதில் 4 அங்கிகள் வருவதனால் இவையும் 4 இணைப்புகளை கொண்ட ஒரு உணவு சங்கிலி, 4 இணைப்புகளை கொண்ட ஒரு உணவு சங்கிலியா. கொள்ளுங்க.
அடுத்த வினா உணவுச் சங்கிலுள்ள அங்கிகளை பெயரிடுக. உணவுச் சங்கிலுள்ள அங்கிகளை பெயரிடுக. இந்த உணவுச் சங்கிலி நாங்கள் பார்ப்போம். இந்த உணவுச் சங்கிலி நாங்கள் உதாரணமாக எடுத்தோம் என்று சொன்னால், ஆரம்பத்தில் அமைந்து காணப்படும் அங்கிக்கு நம்ம ஒரு பேர் சொல்லலாம். ஆரம்பத்தில் அமைந்து காணப்படும் அங்கிக்கு ஒரு பேர் சொல்லலாம். உற்பத்தியாக்கி. ஒரு உணவுச் சங்கிலின் ஆரம்பத்தில் அமைந்து காணப்படும் அங்கிக்கு பெயர் உற்பத்தியாக்கி. உணவுச் சங்கிலின் ஆரம்பத்தில் அமைந்து காணப்படுவது உற்பத்தியாக்கி. இந்த உற்பத்தியாக்கி இன்னொன்று அங்கிகள் அனைத்தும் ஒரு பொதுவான பெயர்களாக அழைக்கலாம். உற்பத்தியாக்கிலை முன்னின்ற அங்கிகள். உற்பத்தியாக்கிலை பின்னால் வர உணவுச் சங்கிலியில உற்பத்தியாக்கியை தொடர்ந்து வருகின்ற அங்கிகளுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் நுகரிகள். நுகரிகள் என்று சொல்லி பேர். ஒரு உணவுச் சங்கிலில உற்பத்தியாக்கியும் நுகரிகளும் காணப்படும். இந்த நுகரிகளைத்தான் நாங்கள் வகைப்படுத்தி சொல்லலாம். உற்பத்தியாக்கிய நேரடியாக உண்ணுகின்ற அந்த நுகரிகளுக்கு நாங்கள் முதலாம் படி நுகரி. முதலாம் படி நுகரி உண்ணுகின்றால் இரண்டாம் படி நுகரி, இந்த இரண்டாம் படி நுகரி உண்ணுகின்றால் மூன்றாம் படி நுகரி அல்லது துணை நுகரி. நுகரிகள் சொல்லலாம். அப்போ ஒரு உணவுச் சங்கிலில் அங்கிலை பெயர் என்றால் முதலாவது வாரது ஆரம்பத்தில் எப்போதும் உற்பத்தியாக்கி இருக்கும். உற்பத்தியாக்கி சொல்லலாம். உற்பத்தியாக்கி அடுத்து வார அங்கில் அனைத்தும் நுகரிகள் சொல்ல அழைக்கப்படும். இந்த நுகரிகளில் உற்பத்தியாக்கி நேரடியாக கொள்கிறாள் முதலாம் படி நுகரி. முதலாம் படி நுகரியை உண்ணும் அங்கி இரண்டாம் படி நுகரி, அடுத்து மூன்றாம் படி நுகரி அல்லது துணை நுகரி என அழைக்கப்படும். இவ்வாறு உணவுச் சங்கிலியில் உள்ள அங்கிகளை நாங்கள் இவ்வாறு பெயரிடலாம். எனவே நீங்கள் உணவுச் சங்கிலில் அங்கிலை பெயரிடுகின்றதுக்கு இந்த உதாரணத்தை எழுதி அவற்றை பேர் குறித்து காட்டுங்க. நெல், பூச்சி, தவளை, பாம்பு என்பதை குறிப்பிட்டு நெல் உற்பத்தியாக்கி, பூச்சி, தவளை, பாம்பு எல்லாம் மொத்தமாக சொல்கிற ஒரு பேர் நுகரிகள். நெல்லுக்கு உற்பத்தியாக்கி சொல்லப்படும். பூச்சி, தவளை, பாம்பு என்பவற்றை ஒன்று சேர்த்து நுகரிகள் என்று சொல்லுவோம். அதன் பிரகாரம் இந்த நுகரிகளை நாங்கள் வகைப்படுத்தலாம். முதலாம் படி நுகரி, இரண்டாம் படி நுகரி, மூன்றாம் படி நுகரி அல்லது துணை நுகரி என்று நாங்கள் வகைப்படுத்தலாம். இதை எழுதிக் கொள்ளுவோம். இந்த உணவுச் சங்கிலி இவ்வாறு நீண்டு செல்லுமா இல்லை இவ்வாறு 4 அல்லது 5ஆக மட்டுப்படுத்துமான்னு ஒரு சந்தேகம் வரும். உணவுச் சங்கிலி அப்படியே பாம்ப வேறு அங்கில் பிடித்து அப்படியே 10-15 அங்கி வருமா என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு உணவுச் சங்கிலி 4 அல்லது 5 இணைப்புகளாக மட்டுப்படுத்தப்படும். ஒரு உணவுச் சங்கிலியானது பெரியோர் இணைப்பு வராமல் 4 அல்லது 5 அங்கிலை கொண்ட ஒரு உணவுச் சங்கிலியாக தான் வரும். ஏனென்று சொன்னால் உணவுச் சங்கிலி வழியை இதில் இந்த நெல் தொகுக்கின்ற உணவு சூரிய ஒளியிலிருந்து நெல் ஒரு 1000 ஜூல் சக்தியை 1000 ஜூல் சக்தியை தொகுத்தால் அந்த சக்தி அனைத்தும் பூச்சிக்கு செல்லாது. இந்த அனைத்து சக்தியும் பூச்சிக்கு செல்லாது. இதிலிருந்து 10 பங்கு சக்தி தான் அடுத்த அங்கிக்கு கடத்தப்படும். நெல்லில் 1000 ஜூல் தொகுக்கப்பட்டால் நெல் 1000 ஜூல் சக்தியை தொகுத்தால் அந்த 1000 ஜூல்ல 10 பங்கு தான் பூச்சிக்கு செல்லும். அது பூச்சிக்கு செல்லும் சக்தி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூச்சிக்கு 100 ஜூல் சக்தி செல்லும். ஒரு உணவுச் சங்கிலியின் வழியே சக்தி கடத்தப்படும் அளவானது 10 பங்கு தான் கடத்தப்படும். 10 பங்கு தான் ஒவ்வொரு அங்கிக்குமாக கடத்தப்படும். இப்போ பூச்சி 100 ஜூல் சக்தியை பெற்றுக்கொண்டால்
அதிலிருந்து தவளைக்கு 100 ஜூல் சக்தி செல்லாது, 10 பங்கு சக்தி தான் கடத்தப்படும். ஆக தவளையில் வந்து சேர்ந்த சக்தி 10 ஜூல். இந்த 10 ஜூல் சக்தி தவளைக்கு கிடைக்கிறது. தவளையிலிருந்து பாம்பு கிடைக்கும் சக்தி இதிலிருந்து 10 பங்கு தான் அவருக்கு செல்லும். ஆக அதுக்கு செல்லும் பாம்பு செல்லும் போது 1 ஜூல் சக்தி தான் கிடைக்கும். எனவே தான் இந்த உணவுச் சங்கிலியானது 4 அல்லது 5 இணைப்புகளாக மட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு உணவுச் சங்கிலி ஒன்றின் வழியே 10% அல்லது 10 பங்கு அல்லது 10% சக்தி தான் கடத்தப்படும். ஒரு உணவுச் சங்கிலி ஒன்றின் வழியே 10 பங்கு சக்தி தான் கடத்தப்படும். அதனால்தான் ஒரு உணவுச் சங்கிலியானது 4 அல்லது 5 இணைப்புகளாக மட்டுப்படுத்தப்படும். 4 அல்லது 5 இணைப்புகளாக மட்டுப்படுத்தப்படும். அடுத்த 4 கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்ப்போம். நான் எழுதும் போது இந்த கேள்வி உடனடியாக பார்த்துடுங்க. இந்த 3 கேள்வி பார்த்துருங்க. உணவுச் சங்கிலி ஒன்றின் வழியே எவ்வளவு சக்தி கடத்தப்படும்? உணவுச் சங்கிலி ஒன்றின் வழியே எவ்வளவு சக்தி கடத்தப்படும்? அடுத்த வினா, உணவுச் சங்கிலி ஒன்று 4 அல்லது 5 இணைப்புகளாக காணப்படுவது ஏன்? உணவுச் சங்கிலி ஒன்று 4 அல்லது 5 இணைப்புகளாக காணப்படுவது ஏன்? அடுத்த வினா, உணவுச் சங்கிலியில் ஒரு இணைப்பு பாதிக்கப்பட்டால் யாது நடைபெறும்?
இந்த வினாவுக்கு பார்க்கும் ஒரு உதாரணம் பார்ப்போம். நெல், பூச்சி, தவளை, பாம்பு என்ற ஒரு உணவு சங்கிலியூடாக இந்த நெல்லினால் தொகுக்கப்பட்ட சக்தியின் அளவை நாங்கள் ஜூல்ல குறிப்பிடுவோம். உதாரணமாக 1000 ஜூல் 1000 ஜூல் சக்தி தொகுக்கப்பட்டால் இந்த அனைத்து சக்தியும் அடுத்த அங்கிக்கு செல்லாது. இந்த 1000 ஜூல் சக்தியும் அடுத்த அங்கிக்கு செல்லாது. இவ்வாறு தொகுக்கப்படுற அங்கிலிருந்து 10 பங்கு சக்தி தான் அடுத்த அங்கிக்கு செல்லும். ஒரு இணைப்பிலிருந்து அடுத்த இணைப்புக்கு அல்லது ஒரு போசனை மட்டத்திலிருந்து அடுத்த போசனை மட்டத்துக்கு 10 பங்கு தான் சக்தி கடத்தப்படும். எனவே இங்கு 1000 சக்தி தொகுக்கப்பட்டால் அதில் 10 பங்கு எவ்வளவு சொன்னால் 100 ஜூல். பூச்சிக்கு 100 ஜூல் சக்தி கடத்தப்படும். ஆகவே கேட்கப்பட்ட கேள்வி நல்லா கவனிங்க. உணவு சங்கிலி ஒன்றின் படியில் எவ்வளவு சக்தி கடத்தப்படும் என்று சொன்னால் 10 பங்கு. அப்போ 10 பங்கு தான் சக்தி கடத்தப்படும். அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுது. நெல் 1000 ஜூல் சக்தியை தொகுத்தால் 100 ஜூல் சக்தி தான் பூச்சிக்கு கிடைக்கும். மிகுதி நெல்லினுடைய ஒளித்தொகுப்பு, சுவாசம், அகத்துறிஞ்சல் போன்ற செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும். அதே போன்று இவருக்கு 100 ஜூல் சக்தி, பூச்சிக்கு 100 ஜூல் சக்தி கிடைத்தால் அடுத்த தவளைக்கு 100 ஜூல் கடத்தப்படாது. அதில் 10 பங்கு 10 பங்கு 10 ஜூலாக காணப்படும். மிகுதி சக்தி பூச்சியினுடைய சுவாசம், கழிவகற்றல், இனப்பெருக்கம் போன்ற செயல்முறைகளுக்கு பாதிக்கப்படும். தவளையிலிருந்து அடுத்த பாம்புக்கு 10 பங்கு 10 பங்கு 10 பங்கு 1 ஜூல். இவ்வாறு தான் சக்தி கடத்தப்படும். எனவே கேட்கப்பட்ட வினாவுடைய விடை பாருங்க. உணவு சங்கிலி ஒன்றின் படியே எவ்வளவு சக்தி கடத்தப்படும்? 10 பங்கு அல்லது 10 பங்கு அல்லது 10 வீதம் 10% சக்தி கடத்தப்படும். இதுதான் அந்த கேள்விக்குரிய விடை. உதாரணத்தை குறித்து காட்டலாம். அதுக்குரிய உதாரணம் குறித்து காட்டலாம். உணவு சங்கிலி ஒன்றின் வழியே எவ்வளவு சக்தி கடத்தப்படும்? 10 பங்கு அல்லது 10%. உதாரணம் இந்த காட்டுங்க. உதாரணம் போட்டு இதை நீங்கள் காட்டலாம். உதாரணம் போட்டு இதை நீங்கள் காட்டலாம் பாருங்க. அடுத்த வினாவுக்கு பார்ப்போம். உணவு சங்கிலி ஒன்று 4 அல்லது 5 இணைப்புகளாக காணப்படுவது ஏன்? இப்போ இந்த உணவு சங்கிலியில் பாருங்க. நெல் 1000 ஜூல் சக்தி தொகுத்தால் பூச்சிக்கு 4 ஜூல் சக்தியும், தவளைக்கு 10 ஜூல், அங்கால பாம்புக்கு 1 ஜூல். மேற்கொண்டு அடுத்தங்கி வருமாக இருந்தால் கிடைக்கப்பட்ட சக்தியின் அளவை யோசிச்சு பாருங்க. இதில் 10 பங்கு 0.1 ஜூல். எனவே இவ்வாறு இணைப்புகள் நீண்டு செல்லும் போது அவற்றை கிடைக்கின்ற சக்தியின் அளவு குறைவாக கிடைக்கும். இணைப்புகள் நீண்டு கொண்டு செல்லுமாக இருந்தால் அவற்றை கிடைக்கின்ற சக்தியின் அளவு குறைந்த அளவில் இருக்கும். எனவே அவை அவற்றின் பசியை போக்குவதற்கு, அவற்றுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமானதாக இல்லை. எனவேதான் ஒரு உணவு சங்கிலியானது 4 அல்லது 5 இணைப்புகளாக மட்டுப்படுத்தப்படும். ஆகவே ஒரு உணவு சங்கிலியின் படியே 10 பங்கு சக்தி கடத்தப்படுவதனால் இறுதியில் வருகின்ற அங்கிலுக்கு 4 அல்லது 5 இணைப்புகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக வரும்போது குறைந்தளவான சக்திகளை அவற்றுக்கு கிடைக்கும். எனவேதான் அவை 4 அல்லது 5ஆக மட்டுப்படுத்தப்படும். ஒரு உணவு சங்கிலி வழியே 10 பங்கு சக்தி கடத்தப்படும். 10 பங்கு சக்தி கடத்தப்படும். இவ்வாறு கடத்தப்படும் போது
4 அல்லது 5 இணைப்புகள் வரும்போது இறுதியில் வார அங்கிக்கு குறைந்த அளவு சக்தி தான் கிடைக்கும். இதனால் தான் அவை 4 அல்லது 5ஆக மட்டுப்படுத்தப்படும். அதை மேற்கொண்டு நம்மால் 6, 7 போமா இருந்தால் அவற்றுக்கு கிடைக்கின்ற சக்தியின் அளவு மிக குறைவாகும். அவற்றுக்கு கிடைக்கின்ற சக்தியின் அளவு மிக குறைவாக இருக்கும். தானே இப்ப எழுதி கொள்ளுங்க. உணவு சங்கிலியின் வழியே உணவு சங்கிலியின் வழியே 10 1 பங்கு சக்தி கடத்தப்படுவதால் 10 1 பங்கு சக்தி கடத்தப்படுவதால் நான்கு அல்லது 5 இணைப்புகளை தாண்டும் போது கடக்கும் போது அவற்றுக்கு குறைந்த அளவு சக்தி கிடைக்கும். குறைந்த அளவு சக்தி கிடைக்கும். எனவே தான் உணவு சங்கிலி நான்கு அல்லது 5 4 அல்லது 5 இணைப்புகளாக காணப்படுகிறது. இந்த சுருக்கமாக நீங்கள் சொல்லலாம், உணவு சங்கிலியின் வழியே 10 1 பங்கு சக்தி கடத்தப்படுவதால் என்றாலும் போதுமானது. உணவு சங்கிலியின் வழியே 10 1 பங்கு சக்தி கடத்தப்படுவதால் 4 அல்லது 5 இணைப்புகளாக மட்டுப்படுத்தப்படுகிறது. இவ்வளவு பெரிய விட எழுத கஷ்டம் என்று சொன்னால், உணவு சங்கிலியின் வழியே 10 1 பங்கு சக்தி கடத்தப்படுவதால் 4 அல்லது 5 இணைப்புகளாக காணப்படுகிறது என்று எழுதலாம். அடுத்த வினாவை பாருங்க. ஒரு இணைப்பு பாதிக்கப்பட்டால் யாது நடைபெறும் என்று. உணவு சங்கிலியில் ஒரு இணைப்பு என்பது ஒரு அங்கி, ஏதாவது ஒரு அங்கி. நாங்கள் இந்த இடத்துல மான் பாதிக்கப்பட்டால், மான் என்ற இணைப்புக்கு பாதிப்பு வந்தால் ஒன்று நோய்கள் ஏற்பட்டு மரணிக்கலாம், அல்லது உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு இறக்கப்படலாம். அவ்வாறு ஒரு இணைப்பு பாதிக்கப்பட்டால் இந்த உணவு சங்கிலிக்கு யாது நடைபெறும். மான் இருந்தால் அதை நன்றி வாழ்கின்ற புலியும் என்ன செய்யும்? பட்டணியால் இறப்பு, பசியினால் அவர் மனுஷர் இறப்புப்படுவார்கள். ஒரு இணைப்பு பாதிக்கப்பட்டால் உணவு சங்கிலியில் இருக்கின்ற அடுத்த இணைப்புகளும் பாதிக்கப்படும். புலி இறக்கும். மான்கள் இறப்புக்குட்பட்டால் புலிகள் எண்ணிக்கை குறைந்து இறப்புக்குட்படுவார்கள் என்று சொன்னால் பசி, அவர்களுக்கான உணவு இல்லை மான். அதே நேரம் புல்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், இந்த புல்லுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்.
எண்ணிக்கை அதிகரிக்குது ஏன் என்று சொன்னால் மான் இறந்து விட்டதனால் அவற்றை உண்பதற்கு அங்கே இல்லை. மான் இந்த புல்லை சாப்பிட்டது, மான் இறந்ததினால் இந்த புல்லுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். புல்லுடைய எண்ணிக்கை அதிகரித்த அடுத்த கட்ட விளைவு புல்லுகளுக்கிடையிலே இந்த புல்லுகளுக்கிடையிலான போட்டித்தன்மை அதிகரிக்குது. சூரிய ஒளி, நீர், கனியுப்பு, வாலிடம் என்பவற்றுக்கான போட்டி ஏற்பட்டு அங்கேயும் இறப்பு நிகழும். ஆகவே ஒரு உணவுச் சங்கிலியில் ஒரு இணைப்பு பாதிக்கப்பட்டால் ஏனைய இணைப்புகளும் பாதிப்படையும். ஏனைய இணைப்புகளும் பாதிப்படையும். புலி இறக்கும். முன்னால் உள்ளது அதிகரித்து இறப்புகள், பின்னால் உள்ளது குறைவடையும். முற்றாக இறக்கும் என்று சொல்லாட்டி பின்னால் உள்ள இணைப்புகள் குறைவடையும். முன்னால் உள்ள இணைப்புகள் அதிகரித்து இறப்புக்குட்படலாம் அல்லது அதிகரித்து அழிவுக்குட்படும். இதுதான் அதனுடைய விடைகளாக வெளியே கொள்வோம். உணவுச் சங்கிலியில் ஏனைய இணைப்புகள் குறைவடையும் அல்லது அதிகரிக்கும். உணவுச் சங்கிலியில் ஒரு இணைப்பு பாதிப்படையும் போது ஏனைய இணைப்புகள் குறைவடையும் அல்லது அதிகரிக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மான் பாதிப்படைந்தால் புலி குறைவடையும், புல் அதிகரிக்கும். இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக சூழலில் அங்கிகள் சூழல் சமநிலை பேணுவதற்காக பல உணவுச் சங்கிலிகளில் ஒரு தொடர்பு ஏற்படுத்தும். ஒரு உணவுச் சங்கிலியில் ஒரு இணைப்பு பாதிக்கப்பட்டால் அதற்கான அனைத்து ஏனைய இணைப்புகளும் பாதிப்படையும். இவ்வாறு பாதிப்படைவை தவிர்த்துக் கொள்வதற்காக சூழல் அங்கிகள் பல உணவுச் சங்கிலிகளுக்கு இடையிலான ஒரு இடைத்தொடர்பை மேற்கொள்ளும். அதுக்கு நாங்கள் பேர் சொல்வோம் உணவு வலை. அடுத்த கேள்வி நீங்கள் எழுதிக் கொள்ளுங்க. உணவு வலை என்றால் என்ன? உணவு வலை என்றால் என்ன? உணவு வலை என்றால் என்ன? அடுத்த கேள்வி. உணவு வலை என்பது இவ்வாறான ஒரு பாதிப்பு ஏற்படும். உணவுச் சங்கிலி ஒன்றில் ஒரு இணைப்பு பாதிக்கப்பட்டால் ஏனைய இணைப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு அவை சூழலிலிருந்து இறப்புக்குட்படலாம், அவை சூழலில் இருந்து அகற்றப்படலாம். அவ்வாறான ஒரு நிலைமை தவிர்ப்பதற்காக பல உணவுச் சங்கிலிகளுக்கிடையே சிக்கலான ஒரு தொடர்பு காணப்படும். பல உணவுச் சங்கிலிகளுக்கு சிக்கலான இடைத்தொடர்பு காணப்படும். அதுக்கு நாங்கள் சொல்வோம் உணவு வலை. சுருக்கமாக சொல்லணும் என்றால் சூழலில்
அங்கிகளிலே காணப்படும் உணவை அடிப்படையாக கொண்ட சூழலில் அங்கிகளிலே காணப்படும் உணவை அடிப்படையாக கொண்ட சிக்கலான இடைத்தொடர்பு உணவு வலை எனப்படும். உணவு வலை என்றால் என்ன? சூழலில் அங்கிகளிலே காணப்படும் உணவை அடிப்படையாக கொண்ட சிக்கலான இடைத்தொடர்பு உணவு வலை எனப்படும்.